சினிமா பிரபலங்களாக இருக்கும் தளபதி விஜய் அதே சூட்டோடு அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டார். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஆரம்பித்த கையோடு சினிமா ஷூட்டிங்கிற்கு போய்விட்டார் விஜய். இதனை அடுத்து கட்சி நிர்வாகிகளை தினந்தோறும் சந்தித்து கூட்டம் நடத்தி வருகிறார் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். சென்னை புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் பேசிய புசி ஆனந்த், கட்சியில் புதிதாக சேர்ந்தால் பதவி கிடைக்காமல் போய்விடுமோ என்று யாரும் பயப்பட வேண்டாம். நமக்கு முன்பாக யாரும் வந்து விடுவார்களோ என்று பயப்படாதீர்கள். தளபதி நெஞ்சில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் நிச்சயம் பதவி கிடைக்கும். கடகடன்னு 2026 வந்துவிடும். நீங்கள் நினைத்தது போல தலைவர் விஜய் முதல்வராக நாற்காலியில் அமர்வார்கள். அரசு பதவி நிறைய இருக்கிறது. ஒன்றியம் தொடங்கி மாநகராட்சி வரைக்கும் பல பதவிகள் இருக்கிறது. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பலரும் போட்டியிட்டு வெற்றி பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. தமிழக வெற்றி கழக புறநகர் மாவட்ட தலைவர் ஈசிஆர் சரவணனுக்கு எம்எல்ஏ சீட் வழங்கப்படும். அவரும் பச்சை பேனாவில் கையெழுத்து போடுவார் என்று புசி ஆனந்த் சொன்னவுடன் நிர்வாகிகள் கைத்தட்டி விசிலடித்தனர். உடனே சரவணன் ஓடி சென்று புசி ஆனந்த் காலில் விழுந்து ஆசி பெற்றார். இனிமேல் தான் நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் சமாளிக்க வேண்டும். விஜய் மக்கள் இயக்கம் இருந்தது போல தமிழக வெற்றி கழகமும் இருக்கும். உங்களுடன் உங்கள் தலைவர், நம்முடைய தலைவர் விஜய் துணை நிற்பார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.